ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2025க்கும் RRB JE 2024க்கும் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So the number of turns of a coil having a time constant T or doubled, the new time constant will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் அ காயில் ஹேவிங் அ டைம் கான்ஸ்டன்ட் டீனா, ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு ஒரு காயிலுக்கு, ஸோ இட் ஹேஸ் அ டைம் கான்ஸ்டன்ட் டி. இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு நியூ டைம் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்ன? எல் டிவைடட் பை ஆர். ஸோ எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ், ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு இண்டக்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா n ஸ்கொயர் மியூ ஏ பை எல். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் எப்படி நமக்கு ஈக்குவேட்டாக இருக்குன்னா எல் இஸ் ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு n அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எல் இது ரெண்டு கேஸ் இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ L1 இருக்கிறப்ப இட்ஸ் N1 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், L2ங்கிறப்ப N2 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி R1 இருக்கப்போ N1, R2 இருக்கப்போ N2. ஸோ இதில் செகண்ட் கேஸ் நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படிங்க டபுள் அப்படின்னா N2ங்கிறது நத்திங் பட் இட்ஸ் 2N1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் L1 பை L2 ஈக்குவல் டு N1 ஸ்கொயர். ஸோ N2 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு 4N1 ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ இந்த N1 எனக்கு கேன்சல் ஆகி 1/4. ஓகேங்களா? அடுத்தது R1 பை R2 எடுக்கிறப்ப இங்கேயும் அதே மாதிரி 2N1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ 1/2. ஓகேங்களா? இப்போ நமக்கு டைம் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் L பை ஆர். ஸோ ஃபஸ்ட் கேஸ்க்கு இட் இஸ் L1 பை R1, செகண்ட் கேஸ்க்கு L2 பை R2. ஸோ நமக்கு தெரியும் நமக்கு நியூ டைம் கான்ஸ்டன்ட் தான் வேணும், தட் இஸ் T2 தான் வேணும், அது T2 தான் வேணும் எனக்கு. ஸோ T2க்கு என்ன ஃபார்முலா? L2 பை R2. ஸோ L2ன்னு எடுக்கிறப்ப நம்ம இதுலேருந்து L2 எடுக்கிறப்ப இட் இஸ் 4L1. அதே மாதிரி R2ன்னு எடுக்கிறப்ப இட் இஸ் 2R1. ஸோ இப்போ நமக்கு 4/2 இட்ஸ் 2. ஸோ நமக்கு L பை ஆர்ங்கிறது டவுன்னு தெரியும், தட் இஸ் டீன்னு தெரியும், டைம் கான்ஸ்டன்ட் தெரியும். ஸோ இட் இஸ் 2T1. Okay, this is the answer. Thank you.